ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதே ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் அளந்து கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் தான் இது. நான் கட் பண்ண ப்ளவுஸை இப்படி தான் அடுக்கி கட்டி வச்சுருவேன். ஸ்டிச்சிங் பண்ண போகும்போது நான் அப்படி எடுத்துப்பேன். எடுக்கும்போதே அப்படி குழச்சி போட்டுற மாட்டேன். எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு அப்படி மடித்தால வச்சு தான் நான் அதை ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போது நம்ம இது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தைக்க போகிறது என்னென்னா கை தான். நான் லைனிங் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறது கையை தான் நான் ஜாயின் பண்ணிப்பேன். கை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பாடி பீஸை ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா பாடி பீஸ்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கை பொருத்திடலாம் இல்லையா, அப்போது இல்லாட்டி திரும்ப இருந்து பொருத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் இந்த கையை பொருத்துறதுக்கு முன்னாடி இதில் ஒட்டு போடுறதுக்காக நான் கட்டிங் பீஸோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை நம்ம இந்த கை பகுதியில் பொருத்திக்கணும். இதை பொருத்தி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பெரிய வீடியோ தான், ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக போட்டோம் இல்லையா, அப்போது ஃபுல்லாக கட்டிங் வீடியோ போடணுன்னு நான் விருப்பப்பட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கையை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பீஸை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி அப்படி இருக்கட்டும். அப்புறம் அந்த டைம் அதை எடுத்து நான் மிச்சம் இருந்த துணியை அப்படியே வச்சுருந்தேன். இப்போது அந்த மேடு பள்ளமாக இருக்கிறத நான் சரி பண்ணிவிட்டு நான் எப்படி பொருத்துறதுன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாகவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பீஸை, ஏன்னா கீழே இருக்கிற பெரிய பீஸ் என்னது நல் விளிம்பு பக்கம், அதனால் இதை நீங்கள் சிலும்பில் அடித்து திரும்ப எடுக்கிறத விட நம்ம இப்படி மடித்து விட்டுட்டோம். ஒரு பீஸை பொருத்திட்டு நீங்கள் அதிலிருந்து உங்களோட மிஷின் ஃபூட்டரை நகட்டாமல் நீங்கள் இதே மெத்தடில் அடிங்க. உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் அந்த கிராஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மாறாமல் நீங்கள் பொருத்தும் போது ரொம்ப அழகாக வரும். பிகினர் இந்த ஃபால்ட்டை என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருத்திட்டு எடுத்து பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி மாறி வந்துடும். நீங்கள் இந்த மெத்தடில், அதாவது ஆப்போசிட் வச்சு அப்படியே நீங்கள் ஃபூட்ரு விட்டு எடுக்காமல் இந்த கிளாத்தை நீங்கள் பொருத்துனீங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் பின்பக்கம் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். நம்ம இப்படி பொருத்தின பின்னாடி இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்கும் இல்லையா, ஒரு பக்கம் நம்ம கரெக்டாக வச்சுருந்துருப்போம். அதை மடித்து போட்டு நம்ம கரெக்டான கை அளவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி தான் அந்த பக்கம் கரெக்டான அளவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? அப்போது இந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணி நம்ம பொருத்தியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா பீஸ் பொருத்தியிருக்க பக்கத்தில் அதிகமாக இருக்கிற பகுதியை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது உங்களோட ஒரு பக்கம் நீங்கள் நாச் போடாமல் இருக்கீங்களா, அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பீஸை கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒட்டு போட்டு சூப்பராக அந்த கையை ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம். அதே போல் இன்னொரு கையை எடுத்துக்கோங்க, மடித்து இன்னொரு பக்கத்தில் இருக்க, அதாவது முன்பக்கம் பின்பக்கம்னு இருக்கோம்லையே, ஆப்போசிட் பக்கத்தில் இருந்து நடு பக்கத்தை மடித்து கரெக்டாக எடுங்க. இப்படி பார்த்து நீங்கள் மடித்து போட்டு கட் பண்ணும்போது கீழே ஏதாச்சும் பீஸ் கட் ஆகிராகாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். இப்போ நம்மளும் இதையும் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த சென்டர் நாச் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. எந்த பீஸையுமே இழுக்காதீங்க. சென்டர் நாச்சை கரெக்ட் பண்ணிவிட்டு தட்டி விட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த கையை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். சைடு நாச்சும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இனி என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் பீஸை இதில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பூனம் சாரீ கிளாத்து. நம்ம கைக்கு ஹெம்பிங் தான் பண்ண போகிறோம். இது கட்டிங்கில் ஃப்ரண்ட்டு கிராஸ் கட் பண்ணல, ஏன்னா ஒட்டு போடுறதுனால விட்டுருந்தேன். நான் இதை ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் ரெண்டையும் ஒரே பக்கத்தில், அதாவது கரெக்டாக 2 கையையும் ஒரே நேரில் போட்டு எடுங்க. தனித்தனியாக எடுத்திங்கன்னா குழம்பி போயிடும். ஒரே இடத்துல ஃப்ரண்ட்லேயே 2 பக்கமும் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போது நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த பூனம் கிளாத்து தானே இது, அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல பக்கம் மாற்று பக்கம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இந்த பூனம் கிளாத்தில் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நல்ல பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் அந்த சைடில் இருக்கிற நல் விளிம்பு மாற்று பக்கத்தில் கொஞ்சம் லைட் கலராகவும் இருந்தது. நான் அந்த டார்க்காக இருக்கிறத நல்ல பக்கமாக வச்சுக்கிட்டேன். இப்போது நம்மளோட லைனிங் கிளாத்தை இப்படி நல்ல பக்கமாக போட்டு இப்படி நீங்கள் நல் விளிம்பு பக்கத்தை 2யும் கையில் பிடிச்சி நான் உதடின மாதிரி உதடிக்கோங்க. உதடி
இழுக்க வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அப்படியே போட்டு நீங்கள் அதை அப்படியே ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவில் அப்படியே பொருத்திட்டு வாங்க. நம்ம சிலும்பல் அடிக்க போகிறது இல்லை, அப்படியே பொருத்தி 4 பக்கமும் பொருத்திட போகிறோம். இதை பொருத்தும் போது நீங்கள் கீழே அடிப்பாகம், அதாவது நல்விளிம்பு ஃபஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் அடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இதை பொருத்தும் போது நீங்கள் இதிலேருந்து எடுத்துட வேண்டாம். நான் காமிக்கிறேன் இல்லையா, நீங்கள் அந்த ஃபூட்ரு இப்போ லாஸ்ட்டாக வச்சுருக்க பகுதி பேக்கா ஃப்ரண்டான்னு கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு இப்போ அடுத்த கிளாத்து நம்ம போடணும் இல்லையா, அதையும் நல்ல பக்கம் மாற்று பக்கம் பார்த்து போட்டு, இப்போ வந்து நீங்கள் முடிச்சிருக்க பகுதி ஃப்ரண்ட் பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தால தூக்கி போடக்கூடிய பகுதியும் ஃப்ரண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கை பொருத்திருக்கும் போது அது வந்து பேக் சைடு நாச்சி இல்லை இல்லையா, அப்போ நீங்கள் அடுத்தால கை தொடங்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேக் சைடு தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த கையை பொருத்தி ஆரம்பிக்கணும். அப்படி இந்த மெத்தடில் நீங்கள் பொருத்துனீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பேக்கு வந்து நீங்கள் கை பொறுத்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ண பிறகும் கூட மாறாமல் உங்களுக்கு அப்படி கிடைக்கும். இனிமேல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறோம். இனி நீங்கள் என்ன பண்ணணும், 4 பக்கமும் நீங்கள் பொருத்தி விட்டுற வேண்டியதான். பொருத்தும் போது பூனம் கிளாத்தை நீங்கள் லைனிங் கிளாத்தில் பொருத்துறீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரட்டா. அது எப்படின்னா, நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, நான் வச்சுருக்கேன் பாருங்கள், கையை அட்டாச் பண்ணும் மாதிரி ஃபூட்டரை தூக்குங்க. தூக்கிட்டு எந்த பக்கம் நீங்கள் அடிக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் பக்கத்தில் 2 துணியும் பார்த்தீங்களா, இழுத்தீங்கன்னா இப்படி சுருங்கிடும். இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நீங்கள் எந்த பக்கம் அடிக்க போகிறீங்களோ அதோட ஆப்போசிட் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கையை, அந்த மாதிரி வச்சு பேலன்ஸ் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்படி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்தே, நீங்கள் ஒரு கிளாத்தை இழுக்கக்கூடாது, 2 கிளாத்தையும் சேர்த்தே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இழுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இழுக்கக்கூடாது, பேலன்ஸ் பண்ணி அதை அமுத்தி பிடிச்சிருக்கோம். நான் இழுக்கலை, இன்னொரு விஷயம், இழுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, இழுக்கலை. அந்த இடத்த, அதாவது நம்ம அடிக்கிற மிஷின் எந்த பக்கம் அடிக்குதோ அதோட ஆப்போசிட் பக்கம் துணி நகர விடாமல் நான் அழுத்தி பிடிச்சிருக்கேன். அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருங்கியோ அந்த பக்கம் இதை பக்கம் இழுக்காமல் இந்த கையை நீங்கள் ஈஸியாக பொருத்திட முடியும். அதே போல் நம்ம அடுத்த கையும் பொருத்திக்கலாம். நான் காமிச்ச மாதிரி நீங்கள் ஏற்கனவே அட்டாச் பண்ண பக்கத்தை கையில் தூக்கி உதடி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிஷின் ஃபூட்ரு எந்த பக்கம் இருக்குதோ அதோட ஆப்போசிட் பக்கத்தை ரொம்ப உள்ளே இழுக்க விடாமல், நான் காமிக்கிறேன் இல்லையா, நான் பிடிச்சி இழுக்கலை, பார்த்தீங்களா தெரியுதும், நான் அமுத்தி பிடிக்கிறேன். அதாவது அதில் அழுத்தம் மட்டும்தான் கொடுக்குறேன், பிடிச்சி இழுக்கலை. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் லைனிங் பீஸாகவும் மெயின் பீஸாகவும் எதுவுமே ரெண்டுமே வந்து இழுத்துட்டு வராது, அப்படியே பொருந்தி வரும். இப்போ நம்ம இதை பொருத்தி எடுத்துக்க போகிறோம். எடுத்து முடிச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அந்த நம்ம லைனிங் பொருத்தினதை விட அதிகமாக மிச்சமாக இருக்கிற கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, மெதுவாக தைக்கலாம். நீங்கள் அவசரமாக தைச்சி திரும்ப பிரித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு டபுள் வேலை. அதோட உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, சூப்பராக நான் சொன்ன மெத்தடில் என்னங்க, துணி வந்து இழுக்காது. அப்போது நீங்கள் வேகமாக தைச்சி நீங்கள் பிரித்து திரும்ப தைக்கிற மாதிரி வைக்கிறத விட மெதுவாக தைங்க, ஆனால் நீட்டாக தைங்க. அப்படின்னா தான் நீங்கள் வேகமாக ப்ளவுஸ் தைக்க முடியுமே தவிர்த்து உங்களுடைய வேகம் வந்து ரொம்ப தேவையான வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் இப்போ தைக்க உங்களுக்கு அது தன்னால் வந்துடும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கையையும் சேர்த்து வச்சு நீங்கள் அதை அப்படி சுருட்டி மடித்து அதில் வச்சிடலாம். நான் அப்படி தனியாக வச்சுருவேன். இனி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்லாம் தைச்சதுக்கு அப்புறம் தான் ஷோல்டர் பொருத்தி பட்டிலாம் பொருத்தினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுறதுக்கு தான் தேவை. அது வரைக்கும் இது எங்கேயும் கீழே விழுந்து நகண்டு போயிடக்கூடாது. நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி அழகாக சுருட்டி அந்த பக்கமாக நகட்டி வச்சுக்கோங்க. கையோட வேலை முடிஞ்சுது, இனி அட்டாச் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா இனி பேக்கை லாஸ்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே அட்டாச் பண்ண வேண்டியே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே அட்டாச் பண்ணதை எடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டை தான் 2வது பொருத்திக்க போகிறேன். நான் இதை உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறேன். நான் எப்போதுமே பூனம் கிளாத்தாக இருந்தாலும் சரி, காட்டன் கிளாத்து, சில்க் கிளாத்து எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேன்சி நெக்குனா கூட நான் வந்து இன்வெசிபிளாக தான் நெக்கை ஃபினிஷ் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து ரொம்ப
பிடிக்கும். அது எப்படின்னா சிலம்பல் தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும், இன்னும் திக்னஸோட ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி தான் நல்ல பீஸோட, அதாவது மெயின் பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட லைனிங் பீஸை தூக்கி மேலே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போது 2 பீஸையும் நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணுறது போகிறதில்ல. 3ஆவதாக நம்மளோட லைனிங் கிராஸ் பீஸ் வரப்போகுது. நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட்டிங் வீடியோவில், அந்த கிராஸ் பீஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை இப்படி 2ஆக மடக்கிக்கோங்க. குட்டியாக தான் எடுத்துருக்கோம். இந்த கிராஸ் பீஸ்க்கு நீங்கள் 1 இன்ச்சு தான் எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு 1/4 இன்ச்சு அளவுக்கு 3 பீஸையும் சேர்த்து தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு புரியுதா? முதல்ல நீங்கள் பேலன்ஸ் பண்ணோன்னா நான் வச்சுருக்க மாதிரி மெயின் கிளாத் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படி நான் வச்சுருக்கேன். அதாவது கரெக்டாக 4 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போது நீங்கள் 3 கிளாத்தையும் ஒரே மாதிரி 1/4 இன்ச்சு நீங்கள் அடிச்சுட்டே வாங்க. இப்போ அடித்து அதே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக எடுத்தாச்சு. இனி இதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபூட்டரை விட்டு எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இனி அடுத்த பீஸ் இன்னொரு இப்போது வலது கை தைச்சிருக்கோன்னா இன்னொன்று இடது கை இருக்கும் இல்லையா, அதையும் அதே மாதிரி. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸோட ஒரு பீஸ் வந்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களா, அடுத்த பீஸு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கழுத்து பக்கத்தில் கீழே கழுத்து பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். மேலே ஷோல்டரில் இருந்து ஒரு பீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா 2ஆவது பீஸு கழுத்து பக்கத்துலேருந்து நான் காமிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். இது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களோட ஃப்ரண்ட்டோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு வந்து வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் லைனிங் தைக்கும்போது லைனிங்கை வந்து சில நேரம் ரெண்டுமே வலது பக்கம் மேலே இருக்க மாதிரியோ இடது பக்கம் இருக்கிற மாதிரியோ நீங்கள் தைச்சி வச்சிடுறீங்க இல்லையா, அதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஐடியாவும் கூட. நீங்கள் இப்போது இதை 2ஐயும் இப்படி வச்சு தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற சிலும்பலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது சிலும்பலில் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெளியும் 1/4 இன்ச்சு நிற்கும், உள்ளேயும் 1/4 இன்ச்சு நிற்கும். கரெக்டாக? இப்போது நீங்கள் எப்போவுமே கட் கொடுப்பீங்கள அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு, அதை தாண்டி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி எடுத்து கட் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் கிராஸ் பீஸையும் கட் பண்ணணும். கழுத்தோட தச்ச பகுதியை மட்டும் இல்லாமல் அதோட கிராஸ் பீஸையும் தைச்சிங்க. இப்படி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் பீஸ் வந்து கட் ஆகாது. இப்போ 2 பக்கமும் சரிஞ்ச வாக்கில் நீங்கள் கட் கொடுங்க. நேராக கொடுக்காதீங்க, சரித்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கிளாத்தில் இழுவை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் கட் பண்ண பகுதியை எப்போவுமே நம்ம கட் கொடுப்போம், அதாவது தச்ச பகுதியை அது எப்போவும் கொடுக்குறது தான். இந்த கழுத்து ஃபினிஷிங்கில் நான் தெரியுதா, நீங்கள் அடித்து வச்சுருப்பீங்க இல்லையா கிராஸ் பீஸ், இதை நீங்கள் அப்படியே நீங்கள் கட் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் திருப்பி பாருங்கள் தெரியுதா, அந்த இன்வெஸ்பிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ண பின்னாடி அந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கும். அதனால் இந்த கிளாத்தை நீங்கள் இப்படி பிடிச்சி, அதாவது லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஒரு பக்கமாக விட்டுட்டு தச்ச கிராஸ் பீஸை ஒரு பக்கமாக விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கட் போதும், ஆனால் சரிவாக கட் கொடுங்க. திருப்பி நம்ம தச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த சிலும்பல் பகுதி, அது எல்லாமே சேர்த்து லைனிங் பக்கமாக தள்ளி விட்டு நான் காமிக்கிற மாதிரி அமுக்கடி போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த அமுக்கடி உங்களோட நெக் ஃபினிஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அதை நம்ம தட்டி தேய்க்கும்போது உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இதை அமுக்கடி போட்டுக்கிட்டோம். 2 பீஸ்லேயும் நீங்கள் அமுக்கடி ஒரே இதுலேயே போட்டுக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி. இது உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியாக்கும், உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் கிடைக்கும். இது நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க வேண்டாம், டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்போ நம்ம இதை அமுக்கடி போட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இதை எப்படி நம்ம வந்து திருப்பி நெக் பீஸ் அடிக்க போகிறோம் நான் காமிக்க போகிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் 2ஐயும் ஒன் போல் ஜாயின் பண்ணிங்களா, அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நெக் பீஸ் அடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் இதை அடிக்க தேவையே கிடையாது, அதுவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த நெக்கு விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இனி பூனம் கிளாத்தில் அடிக்கிற ஒரு சின்ன ரொம்ப சவாலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிக்க அது ஒரு மாதிரி குழி விழுன்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து அடித்தாலும் இந்த குழி விழுற மாதிரி இருக்கும். இந்த குழிவுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நம்ம இங்கே வர வேண்டிய பகுதியை வேறு ஏதோ ஒரு பகுதியில் இழுத்து விட்ருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த குழிவுக்கு வந்து ரீசன் வந்து அதுதான். இந்த
கிளாத்து எங்கேயோ போக வேண்டியது இங்கே நிற்கிது. அப்போது அதை நீங்கள் அழகாக பார்த்து தேய்ச்சி விடுங்க. தெரியுதா உங்களுக்கு? கிளாத்தை தட்டி தேய்ச்சி விடுங்க, இழுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடம் கீழே போக வேண்டிய கிளாத்தாக இருந்திருக்கு, அதாவது அந்த முன் பக்கமாக தள்ள வேண்டிய கிளாத்து. நான் வந்து இது கரெக்டாக இருக்குன்னு சரி பண்ணினா நீங்கள் வந்து அந்த கிளாத் அதில் வந்து ஒரு மாதிரி பபுள் மாதிரி தான் நிற்கும். பூனம் கிளாத்தில் நம்ம எப்போ அடிக்கும் போதுமே அது பூனம் கிளாத் வந்து அது அப்படி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கிளாத்தை இழுக்கிறது தான் காரணம். இழுக்காமல் முடிஞ்சளவு அந்த துணி எப்படி போகுதோ, அதாவது அது கீழ் நோக்கி போகுதா அப்படின்னா அதை கீழ் நோக்கி விடுங்க. அதுக்கு அடுத்து அதை வந்து இழுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அது பபுளாக தான் விழும். பூனம் கிளாத்து நீங்கள் அப்படியே போட்டு சும்மா உங்கள் அதை வந்து அப்படியே தேய்ச்சிட முடியாது, தச்சிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விட்டு அது எந்த பக்கமாக போகுதோ அதன் போக்கில் போய், துணி எந்த பக்கமாக போகுதோ அதன் போக்கில் போய் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூனம் கிளாத் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய தைக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ தெரியுதா, அந்த எந்த பபுள்ஸுமே அதில் இல்லை. நம்ம இப்போது நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது முடிஞ்சுது. இனி நான் மற்ற இடத்த நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பொருத்தும் போது நான் வந்து மாற்று பக்கத்தில் வச்சு தான் எனக்கு பொருத்தி பழக்கம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு லைனிங் தானே மெயின், நம்ம லைனிங் போட்டு தான் கட் பண்ணுறோம். அப்போது எக்ஸஸ் எது அதிகம் எதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த பக்கத்தை தைக்கிறீங்களோ தைக்கிற பக்கத்தை விட தைக்கிற பக்கத்தோட ஆப்போசிட் பக்கத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இந்த தைக்கிற பகுதி ஆட்டோமேட்டிக்காக லூஸ் டைட் இல்லாமல் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களோட ப்ளவுஸை கையில் கொடுக்கும். நம்ம வந்து இந்த பக்கம் அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் எதையும் இழுத்துற வேண்டாம். நீங்கள் அது எந்த பக்கமாக போதோ அப்படி விட்டுருங்க. நான் அப்படி தான் இந்த பூனம் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை எடுக்கும்போது இன்னொரு சின்ன விஷயம், அதாவது பூனம் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைனிங் தான் நம்மளுக்கு மெயின். அதனால் அந்த பக்கமாக மெயின் கிளாத் அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்ம லைனிங் கிளாத் தான் நம்மளுக்கு கரெக்டான பாடி அளவு. நம்ம லைனிங் கிளாத்தை பொருத்திட்டு என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் பீஸை நம்ம கட் பண்ணிட போகிறோம். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் இதை பொருத்தி எடுத்துக்கலாம். இப்போது இதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கழுத்து பக்கத்துலலாம் பபுள்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு லைட் சைடுக்கு வேணால் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி தெரியலாம், மற்றபடி அதில் ரொம்ப சுருக்கங்கள் வராது. இப்போது அதே போல் இன்னொரு ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம பொருத்த போகிறோம். இழுக்காமல் நீங்கள் அப்படியே வச்சு இதை தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல லூஸ் வருதுன்னு தெரிஞ்சால் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி கீழே உள்ளதை மெதுவாக இழுத்து மட்டும் விடுங்க, மற்றபடி இழுத்து வச்சு நீங்கள் தைக்க வேண்டாம். நம்ம சரி பண்ணி விட்டு இதை நம்ம தைச்சிக்க போகிறோம். துணியோட போக்கில் இந்த பூனம் கிளாத்தை நீங்கள் தைச்சாதான் உங்களோட ப்ளவுஸ் வந்து சூப்பராக நம்மளால் தைச்சி முடிக்க முடியும். இல்லாட்டி அதை பிரித்து திரும்ப பிரித்து நீங்கள் சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது ரெண்டாவது பீஸையும் நம்ம வந்து பொருத்தி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து கழுத்து வேலைப்பாடோடு சேர்த்தே நம்மளை பொருத்துகிற வேலையும் முடிஞ்சுது. அதனால் இப்போ ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தெரியுது அவங்களுக்கு, நெக்கு பக்கத்துலலாம் ரொம்ப சுருக்கங்கள் வரலை. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு பீஸ்லேயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை கட் பண்ணுங்கள். உங்களுடைய லைனிங் கிளாத்து ஒரு குட்டியாக ஒன்று கூட உங்களுக்கு வந்து கட் ஆகிடக்கூடாது. இப்போது நம்ம இதை எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை ரெண்டுலேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய நல்ல பக்கமோ இல்லோடி வேறு, அதாவது இல்லாட்டி வேறு இப்போ ஒரு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரண்ட் பீஸோ உள்ளே வந்து கட் ஆயிடாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த பேக்கை பொருத்த போகிறோம். பேக் பீஸை பொருத்துறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதை பொருத்தும் போதும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுடைய மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு லைனிங் கிளாத்தை தூக்கி மேலே போடுங்க, கழுத்து பக்கத்தில், கழுத்து ஷேப்பை. இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை நீங்கள் கொடுக்க போகிறோம். 1 இன்ச்சு தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம், அதனால் குட்டியாக தான் வரும். இதுக்கு குட்டியாக இருந்தால் தான் அழகாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் 3ஐயும் ஒரே மாதிரி வச்சு நீங்கள் என்ன பேக்கை அடிச்சுட்டு வாங்க. ஃபுல்லாக நீங்கள் ஒரே மாதிரி 1/4 இன்ச் அளவு வச்சு உங்களோட
நெக் ஃபினிஷிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கிராஸ் பீஸ் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு கிராஸ் பீஸ் தொடங்கும்போது இந்த இன்விசிபிள் நெக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கிராஸ் பீஸ் பொருத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் சும்மாவே எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த கிராஸ் பீஸை நம்ம பொருத்திக்கலாம். இப்போ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம 3 பீஸ் பொருத்தியிருக்கோம். பொருத்தி விட்டாச்சு. இனி கட் பண்ணிவிட்டு கழுத்து பக்கத்தில் அதிகமான கிளாத் எதுவும் இருந்ததுன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் எக்ஸஸ் வந்து, அதாவது மிச்சமான துணி நிற்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கழுத்துக்கு கட் கொடுத்தீங்கன்னா 1/4 இன்ச் அளவுக்கு தான் உள்ளே போகிறதா இருக்கணும். இப்போது நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல தான் நம்ம எப்போவும் கொடுக்குற கட்டையும் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கட் கொடுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஸ் பீஸோட இன்னொரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் முன்னாடி எப்படி, அதாவது முதல்ல எப்படி கட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ரவுண்ட் ஷேப் நல்லாவே கிடைக்கும். இனி அமுக்கடி போடணுங்கிறதுக்காக அந்த கீழே நம்ம அடிச்சுட்டு விட்ருக்க பகுதி இருக்குல்லையா, ஒரு 1/2 இன்ச் எல்லாமே சேர்த்து லைனிங் பக்கமாக நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு லைனிங் பீஸில் படுற மாதிரி படிமான தையல் நீங்கள் போடுங்க. உங்களுடைய தையல் வந்து லைனிங் பீஸில் 4 அடுக்கும் சேர்ந்து ஒரு பக்கத்தில் இருக்கு இல்லையா, நம்மளோட இடது கை பக்கத்தில் மெயின் பீஸ் மட்டும்தான் நிற்கணும். மிச்சம் இருக்கிற எல்லா கிராஸ் பீஸ்லேருந்து லைனிங் பீஸ் வரைக்கும் நம்ம வலது கை பக்கம்தான் இருக்கும். இப்போது நீங்கள் நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இந்த பேக்கோட நெக்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். அந்த அமுக்கடி போட்டு எடுத்துட்டு அதை மடித்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் காமிக்க பார்த்தீங்களா, லைனிங் கிளாத்லாம் நீங்கள் இழுத்தீங்கன்னா அது நம்ம சொல்லு கேட்கவே செய்யாது. நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டு இந்த துணி எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி, நம்ம முதுகுக்காக கட் பண்ணோடனே இது முதுகுக்காக நிற்கும்னு சொல்ல முடியாது. முதுகுக்காக முதுகு மாதிரி கட் பண்ணால் தான் நிற்கும். அதே போல் தான் நம்மளோட கிராஸ் பீஸ் வந்து இதுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி எப்போவும் போல் இதை வந்து மாற்று பக்கத்தில் போட்டு நம்ம பொருத்த போகிறோம். மாற்று பக்கத்தில் வச்சு பொருத்தும் போது நம்மளுக்கு லைனிங் கிளாத்து தான் அளவு, மெயின் பீஸு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா லைனிங் கிளாத்து தானே நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போது இந்த ப்ளவுஸை அழகாக பொருத்தி எடுத்துக்கலாம். பொருத்தி எடுத்துட்டு மிச்சமான துணியை, அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தில் எப்படி கட் பண்ணமோ அதே போல் மிச்சமான துணியை நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணி எடுத்துட போகிறோம். கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதை வந்து நம்ம பேக் பீஸை தான் முதல்ல ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எப்போதுமே நான் பேக் பீஸு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறமா பட்டி, அப்புறமா கை, ஏன்னா நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கை பொருத்தின பின்னாடி பாடி அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீயும் ஹூக்கும் கட்டுவேன். சம்டைம் சில நேரங்களில் வந்து வீயும் ஹூக்கும் நான் ஃபஸ்ட்டே முதல்ல வச்சுருவேன். இப்போது நம்ம இந்த பேக்கை சைடு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதிகமாக இருக்கக்கூடிய துணியை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது நான் இப்போவும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மெயின் பீஸ் துணி வந்து உள்ளே விழுந்துடாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இனிமேல் ப்ளவுஸு தப்பிக்கும். இல்லாட்டி ப்ளவுஸை இனிமேல் எதுலையாச்சும் இடையில கட் ஆகிடுச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கிளாத்தும் வேறு இருக்க போகிறது இல்லை. இப்போது நீங்கள் நம்ம ஏற்கனவே முதுகில் ஒரு நாச் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சில் அந்த நாச்சை இப்போ நான் காமிக்கிற மாதிரி நான் சிலம்பல் தனியாக அடித்து இது மடிப்பு தனியாக அடிக்கிறது இல்லை, 1.5 இன்ச்சை சேர்த்தே நான் மடித்து விட்டுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சை உள்ளே தள்ளி விட்டு அந்த முதுகு பட்டியை நான் அடிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு. இனி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு முதுகு டாட் வந்து நான் ஃபஸ்ட்டே பிடிச்சிருவேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நெக் ஃபினிஷ் ஆகிருக்கிறது அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இது இன்விசிபிள் நெக்கும் கூட. இனிமேல் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு முதுகு டாட்டு தான் நான் பிடிக்க போகிறேன். முதுகு டாட் பிடிக்கும்போது உங்களுடைய கீழே இருக்குல்லையே அடியில் இடுப்பு பகுதி வந்து ஒன்று ஒத்தையாக இருக்கக்கூடாது, ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களோட பேக் சைடு ஹிப் சைடு வந்து என்னாகும், ஒரு மாதிரி பெண்டாக
வளைஞ்சிட்டு நிற்கும். அதுக்கு இதுதான் காரணம். உங்களுடைய பேக் சைடு வந்து டாட் சரி இல்லாட்டி முதுகு பக்கமாக லேசாக தூக்குற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அது கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் எல்லோரும் கடந்து தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இந்த டாட்டை நம்ம போட்டு முடிச்சாச்சு. சென்டர் ஷோல்டர் பார்த்து பேக்கில் நான் இந்த டாட்டை போடுவேன். டாட் போடும்போது சென்டரோட மேலே சென்டரோட ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. அந்த ஷோல்டரோட பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எங்கே கிடைக்கும் அதுலேயே நான் வந்து டாட் போட்டு விட்டுருவேன். அப்போ தான் நம்மளோட ப்ளவுஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த 2 டாட்டையுமே போட்டு முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட் பேக் பட்டி பொருத்தியாச்சு, டாட் முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை இதில் பொருத்த போகிறோம். ஃப்ரெண்டு பொருத்தும்போது எப்போவுமே 2 பீஸையும் ஒரே நேரத்தில் தூக்கி மேலே போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து அந்த முன்னாடி பின்னாடி பக்கம் வந்து மாறிடக்கூடாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டரை நீங்கள் பொருத்தும் போதே 2 ஷோல்டரையும் மேலே எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து பொருத்த ஆரம்பிங்க. இப்போ ஒரு பக்கம் ஷோல்டரை நம்ம பொருத்தும்போது 1/2 இன்ச்சு கட்டிங்கில் நம்ம விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் அதை பொருத்திக்கோங்க. 2 பக்கமும் கெட்டி தையல் போட்டு ஆரம்பிங்க, முடிங்க. ஒரு பக்கம் ஷோல்டரை முடித்த பின்னாடி ஃபூட்டரை விட்டு கிளாத்தை வெளியே எடுத்துட வேண்டாம். அடுத்த ஷோல்டரையும் அதனுடைய தொடர்ச்சியாகவே அடிக்க ஆரம்பிங்க, கெட்டி தையல் போட்டுக்கோங்க. திருப்பி அதே ஃபினிஷிங்கில் நேராக கொண்டு வந்து நம்ம முடிச்சிடலாம். இதுலேயும் 2 ஸ்டிச்சிங் போட வேண்டியிருக்கும். இதை நான் காமிக்கிற மாதிரி அப்படியே ஃபூட்டர்லேருந்து திருப்பி நீங்கள் இந்த 2 ஸ்டிச்சையும் போட்டு முடிச்சிருங்க. இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ண பின்னாடி நீங்கள் வெளியே நூலை வெளியே எடுத்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஷோல்டரோட சென்டரில் எப்படியோ 1 நூல் 2 நூல் சேர்ந்தாலும் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து ஃப்ரண்ட் பக்கம் மாற்றி இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இனிமேல் நம்ம வந்து இந்த கப் ஷேப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனுடைய 2 பக்கமும், அதாவது ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு 2 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சுன்னு சொல்லி மொத்தம் 2 இன்ச்சாக நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போது நாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து டாட்டோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். டாட்டோட உயரம் வந்து கப் ஷேப்போட ஒரு முக்கியமான அங்கம்னு நம்ம சொல்லலாம். இந்த உயரத்துக்கு ஏற்றால தான் நம்மளுடைய கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த உயரத்தை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ஏரியான்னு சொன்னால் நம்ம எதில் தைக்க போகிறோமோ அதில் தான் நீங்கள் அளக்கணும். 1/2 இன்ச்சு பட்டி பொறுத்துறதுக்காக நீங்கள் விட்டுருங்க. விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே டாட் பிடிக்கும்போது 2 தையல்லாம் போட மாட்டேன், ஒரே தையல் தான். அதை வெளியே எடுக்கும்போது அந்த எண்டிங்கில் கூட 2 ஸ்டிச்சிங் விட்டு நீங்கள் நூல் கட் பண்ணிங்கன்னா அதில் தன்னாலேயே ஒரு நாட்டு விழுந்துடும். நான் அப்படியே வெளியே எடுத்துருவேன். இப்போது ஃபஸ்ட் டாட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சாச்சு. இனி செகண்ட் டாட் பார்க்கும்போது ஹூக் பக்கத்தில் இப்படி நான் சென்டர் காமிக்கிறேன் இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கழுத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி ஒரு பக்கம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு சென்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த செகண்ட் டக்கை நம்ம முடித்து எடுத்துக்க போகிறோம். நான் 1/4 இன்ச் அளவுக்கு தான் 2வது டாட்டு நான் பிடிப்பேன். உயரம் வந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இனிமேல் 3வது டாட் வந்து இந்த மெத்தட் தான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டக்கை பொறுத்து 3வது டக்கை நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டக்கை நீங்கள் சரித்து பிடிச்சிங்கன்னா அதோட சாய்வாக ஆம் ரவுண்டில் எதில் போய் நிற்கிதோ அந்த இடத்துல நம்ம 3வது டக்கு போட ஆரம்பிச்சிடணும். அதோட உயரம் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு டக்கு 2வது டக்கை பேஸ் பண்ணி 3வது டக்கோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு முக்கோணமாக கிடைக்கும். அந்த நாட் எப்படி முடிச்சிருக்கேன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? இனிமேல் நம்ம இந்த ஃபஸ்ட்டு கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இனி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம இந்த கப் ஷேப்பை கொண்டு வரணும். நீங்கள் திரும்பவும் கவனிச்சுக்கோங்க. டாட் பக்கத்தில் இருந்து அகலம் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த டாட்டோட உயரத்தை நம்ம அளவு ப்ளவுஸில் முதல்ல மார்க் பண்ணி எடுத்துடணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2.25 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு பட்டி பொறுத்துறதுக்காக விட்டுட்டு 2.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இனி இந்த டக்கை அடிக்கும்போது வளைஞ்சு நெளிஞ்சோ மேலேருந்து வந்து டக்குன்னு சரியவே கூடாது. நேரே ஒரு சாய்வு கோடு, அந்த சாய்வு கோடு நேராக தான் இருக்கணும். இப்போது இது ஃபஸ்ட்டு டக்கை நம்ம முடித்து எடுத்துட்டோம். செகண்ட் டக்கு சென்டர் ஹூக் வைக்கிற இடத்தோட சென்டர் 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து பட்டி பொறுத்துறதுக்காக விட்டுட்டு நம்ம நடுப்பக்கத்தை
மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிங்க. உயரம் ஒரு 2.25 இன்ச் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் 2வது டாட்டோட உயரம். இப்போது 2 டாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது டாட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் காமிச்சேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டக்கை பிடிச்சி இடது கையில் ஆம் ரவுண்டில் எந்த இடத்துல மடியுதோ அந்த இடத்துல நீங்கள் 3வது டாட்டை பிடிக்க ஆரம்பிங்க. இது பூனம் கிளாத்துங்கிறதுனால மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒரே மாதிரி நம்மளுக்கு அடி விழுதான்னு நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போது செகண்ட் பார்ட்டும் நம்மளுக்கு முடிஞ்சுது. கப் ஷேப்பு நம்ம தைச்சி முடித்தாச்சு. இனி அடுத்து பட்டி பொருத்த போகிறோம். நான் பட்டி இப்படி தான் பொருத்துவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக தெரியும். பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் ப்ராப்ளம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கரெக்ட் பண்ணி பொருத்துனீங்கன்னா, பட்டியோட திக்னஸ்க்காக நான் ஒரு 3 கிளாத் பட்டியோட அடுக்கு, அதாவது 2, 3ன்னு சில பேர் எடுத்துப்பாங்க. நான் 3 அடுக்கு எடுத்துப்பேன். மெயின் பீஸ் 1னா லைனிங் பீஸ் 2 எடுத்துப்பேன். இதில் லைனிங் பீஸ் இல்லை. மெயின் பீஸ் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது மெயின் பீஸ் நம்மளோட முன் பக்கத்தோட நல்ல பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி முதல்ல மெயின் பீஸை போடுங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பக்கத்தை போடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் லைனிங் போடுங்க. ஃப்ரண்ட் பக்கம் நீங்கள் அதை அடிச்சுட்டு வரும்போது முதல் டாட்டை நான் காமிச்சிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து முன்னாடி தள்ளி விட்டுருங்க. இனி 4 கிளாத்தும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சு இந்த அடியை நேராக அடித்து விட்டுருங்க. இப்போ இதை அடித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து திருப்பிட போகிறது கிடையாது. இதோட ஸ்டிச்சிங் முடிஞ்ச உடனே நம்ம இதில் ஒரு எப்படி சொல்ல கட் கொடுக்க போகிறோம். ஒரு 3-4 இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு பெண்டான இடம் இல்லையா. நீங்கள் திருப்பி அதை அமுக்கடி போடும்போது ரொம்ப நீட்டாக வரணும்னா நீங்கள் இந்த கட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது இனிமேல் நம்ம அந்த கட் கொடுத்துட்டு திருப்பினா உங்களுக்கு அந்த அமுக்கடி போடும்போது ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இப்போது நம்ம அமுக்கடி நல்ல பக்கத்தில் மேலே தான் கொடுக்க போகிறோம். மேலே வச்சு அமுக்கடி போட்டாச்சு. இனி இந்த பட்டியோட உயரத்தை அளந்து நம்ம மடித்து அடிக்க போகிறோம். இனி நம்ம எடுத்துக்கலாமா, ஃபுட்டரை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குல்ல, நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு அந்த ஹூக் மாட்டுற இடம் நேராக இருக்கும் இல்லையா. இனி பட்டியோட நீளத்தை அளந்து நம்ம மடிச்சுக்க போகிறோம். இதை அளக்குறதும் ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஹூக் வைப்போம் இல்லையா, அந்த பக்கத்தை நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த மாதிரி இதை அளந்துட்டு அதோட உயரத்தை நீங்கள் கரெக்டாக நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிட்டீங்களா, திரும்பி அந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் நாச் கொடுத்துட்டோம். இந்த பக்கம் இனி நீங்கள் நாச் கொடுக்கும்போது ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக் பார்ட்டு எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அதிகமாக ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அதிகமாக இருக்கிற கிளாத்தை நீங்கள் இப்படி தான் கட் பண்ணி இதை எடுக்கணும். அப்போ தான் இந்த ஆம் பக்கத்தில் இருக்க சுருக்கம் உங்களுக்கு வராது. இதை இப்போ நம்ம எடுத்துட்டோம். காமிச்சா தெரியுதா உங்களுக்கு, பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு இவ்வளோ குழிவாக வரணும் உங்களோட ஸ்டிச்சிங் முடிஞ்ச பின்னாடியும். அப்போ தான் அந்த இடம் உள் வளைவு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி பேக் பார்ட்டை நீங்கள் ஷோல்டர் 2யும் கரெக்டாக பிடிச்சி ஆம் ரவுண்டை கரெக்டாக வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணிங்கன்னா அதோட அக்குள் உயரம் நம்மளுக்கு கிடச்சிக்கும். அதையும் நம்ம நாச் கொடுத்துக்கலாம். இப்போது 2 நாச்சையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாச்சையும் மடிக்கணும், அந்த பக்கம் நாச்சையும் நீங்கள் மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு இப்படி அழகாக ஒரு பெல்ட் மாதிரி கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பட்டி திக்னஸ்க்காக 3 கிளாத் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் திரும்பவும் ஒரு பெல்ட் மாதிரி இதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடாமல் நீங்கள் அதை திரும்பவும் மடித்து பெல்ட்டாக உள்ளே கொடுக்கும்போது இதில் அப்போ என்ன ஆகுது, 3 6 கிளாத்தோட நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும். பட்டி சுருண்டு மேலே போகாது. பட்டி சுருண்டு மேலே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் அதில் திக்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பட்டியில் சுருக்கம் சுருண்டு மேலே போகிறது இருக்காது. அப்போது ப்ளவுஸ் சூப்பராக ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போது பட்டி பார்த்திங்கன்னா தெரியுதா, ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பட்டி இந்த மெத்தடில் பொருத்தலை இது வரைக்கும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக பொருத்தி ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது இந்த ஒரு பக்கம் முடிஞ்சுது, இது இடது பக்கம் முடிஞ்சுதா. இனி நம்ம வலது பக்கம் பட்டி பொருத்த போகிறோம். வலது பக்கம் பட்டி பொருத்தும் போது அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை கீழே போட்டிருந்தோம். இதுக்கு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு
லைனிங் கிளாத் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா மெயின் பீஸோட மேல் பக்கம்தான் நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் கிடைக்குமா, அப்போ நல்ல கிளாத் வந்து பட்டியோட நல்ல கிளாத் வந்து ஃப்ரண்ட் பீஸோட மேலவும் லைனிங் கிளாத் வந்து கீழவும் இருக்கும். இப்போ லைனிங் கிளாத், ஃப்ரண்ட் பார்ட், பட்டியோட மெயின் கிளாத், இப்படி நான் 4 கிளாத்து அடுக்கடுக்காக நீங்கள் வச்சுட்டு அடிக்க ஆரம்பிங்க. ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இதை அடிக்க போகிறோம். அடிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டாட்டை ஒரு மடக்கி முன்பக்கமாக ஹூக்கு பக்கமாக நீங்கள் தள்ளி விட்டுருங்க. 4 துணியும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பிடிச்சி அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள், 4 கிளாத்தும் நம்ம கையில் இருக்குதா, கரெக்டாக தான் நம்மளோட ஃபூட்ரு வந்து அடிச்சுட்டு வருதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கவனித்து நம்ம இதை அடிச்சுக்கலாம். அடித்து எடுத்துகிட்டு இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம நாச் கொடுக்க போகிறோம், அதாவது கட் கொடுக்க போகிறோம். ஒரு 3-4 இடத்துல நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க. இனி திருப்பும்போது அமுக்கடி எதில் போடணும், நல்ல பக்கத்தில் நீங்கள் அமுக்கடி போடுற மாதிரி இருக்கும். மேல் பக்கம் நீங்கள் அமுக்கடி போடாதீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். பட்டி மேலேயே நீங்கள் அமுக்கடி போட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே கீழே வந்துருமா இல்லையா, அப்போ கீழ் பக்கமாக போடுறது தான் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் போட்டு எடுத்தாச்சு. இனிமேல் இதில் இருக்கிற வளைவுகளையும் நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். இனி இந்த பட்டியை நம்ம மடித்து அடிக்க போகிறோம். இப்போது வந்து அளவு ப்ளவுஸ் வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு இடது பக்கத்தை மடித்து அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை அளந்துட்டு மடிச்சிங்கன்னா உங்களோட, ஏன்னா நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு, நீங்கள் இனிமேல் ஹூக் வச்சு ஐ கட்டும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இதை மார்க் பண்ணியாச்சு. ஷோல்ட்ரு பொருத்தும் போது வர்ற ஃபினிஷிங் மிஸ்டேக்கை நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணுங்கள். நான் தெரியுதா, ஷோல்ட்ரு பொருத்தும் போது ஃப்ரண்ட் பக்கத்துக்கும் பேக் பக்கத்துலேயும் பொறுத்துற ஷோல்ட்ரு வந்து அப் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட உள் விளைவு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து உட்காரும். இப்போ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி ஆர்ம் ரவுண்டை ஹைட்டை வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நாச்சையும் அந்த பக்கம் நாச்சையும் மடித்து இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், பெல்ட் மாதிரி அடிச்சுக்க போகிறோம். இதை நம்மளால் கட் பண்ணி தூர போட்டுட்டு கூட நம்மளால் அடிக்க முடியும். ஆனால் இது வந்து இடுப்பு பக்கம் தானே, இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கலாம். அதனால் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி மடித்து அதில் ஒரு பெல்ட் வர்ற மாதிரி நம்ம இதை அடிச்சிருக்கோம். இதை அடிக்கும்போது ரொம்ப அதிகமாக ஒரு பக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் உள்ளேயே தள்ளி விட்டுருங்க. அதாவது அந்த பெல்ட் வந்து ஒரே அளவில் இருந்துன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மடித்து விட்டு அந்த நாச்சை நம்ம கரெக்டாக வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். இப்போது ஹைட்டில் நம்மளுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்ம இதை அடித்து முடிச்சுட்டு பட்டி அதிகமாக நிற்கிறதுனால அந்த பட்டியை மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்ல டிங்கரிங் பார்த்துக்கலாம், பட்டியை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி அதை கட் பண்ணுறேன், ஏன்னா மேலே உள்ளது வந்து நம்ம டாட்டை கரெக்டாக பிடிச்சிட்டோன்னா பெண்டு வராது. அதுக்கு கீழே வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள கிளாத் கட் ஆகிராமல் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹூக் பட்டி வி பட்டியில் உங்களுக்கு எந்த பெண்டும் கிடைக்கல. லேஸாக இருந்துச்சுன்னா அதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க, கட் பண்ண வேண்டாம். இனிமேல் நம்ம வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம். கை வந்து ஹூக் பட்டி வி பட்டியும் வச்சுருவோமா. இனிமேல் இதை வந்து நம்ம வி வைக்கலாம். ஃபஸ்ட்டு வி வைக்கும்போது நான் இந்த ஸ்டெப்பில் தான் வச்சுப்பேன். கிளாத் இருந்ததுன்னா, அது பூனம் கிளாத்தாக இருந்தாலும் சரி, லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒரு சேர எடுத்துப்பேன். 2 இன்ச்சில் 2ஐயும் ஒரே மாதிரி வச்சு நான் இப்படி சிலும்பல் அடிச்சுப்பேன். ஒரு பக்கமாக சிலும்பல் அடிச்சுட்டு அதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வைக்க ஆரம்பிக்கும்போது வி வைக்கிறதுக்கு நீங்கள் மாற்று பக்கத்தோட இடுப்பு பக்கத்தில் வைக்க ஆரம்பிங்க. வச்சு ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கோம், அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டு நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. இடுப்பு பக்கமும் மடிக்கலை, கழுத்து பக்கமும் மடிக்கலை, நீங்கள் அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீளமாக அதை அட்டாச் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கிளாத் எப்படி கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா. கீழவும் நம்ம மடிக்கலை, மேலேயும் மடிக்கலை. இனி தான் நம்ம இதை மடிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா. இப்போது மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக மடித்து விட்ருங்க. இப்போது உள்ளே இருக்கிற நம்ம அந்த 1/4 இன்ச்சு பிடிச்ச சிலும்பல் கூட வெளியே தெரியாது, அதனால தான் நான் அதை நேராக அடித்து விட்ருங்கன்னு சொல்கிறது. இப்போது நம்ம வந்து வி வைக்க ஆரம்பிச்சிடலாம். வி வந்து கண்டிப்பாக ஒரு 5 ஹூக்கு வைங்க. அதுக்கு மேலே வைக்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் 5 ஹூக் கண்டிப்பாக வைக்கணும். 3, 4ன்னு நீங்கள் வி வந்து வைக்கக்கூடாது.
வி வைக்கும்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே மாதிரியான இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக முதல் அந்த கழுத்து பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு 2 ஹூக் வரும்போது கண்டிப்பாகவே கீழேருந்தே வச்சுட்டு வர்றதுனால மேலே வந்து இடம் அதிகமாக கேப் ஆகி அதிகமான இடைவெளி விடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். மேலே உள்ள 2 ஹூக்குக்கும் இடைவெளி கண்டிப்பாக 1 இன்ச்சு தான் இருக்கணும். 1 இன்ச்சை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஈஞ்ச மாதிரி, அதாவது இழுத்துட்டு போகும். நீங்கள் அதனால் ஒரே அளவாக வைங்க. மார்க் பண்ணி நீங்கள் 5 ஹூக் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அதுக்கு அது ரொம்ப இடைவெளி வருது, நான் கூட ஒரு ஹூக் வைக்கிறேன்னா கூட ஓகே. இப்போ நம்ம இதை வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்களா, கீழே எப்படி மேலே மடக்கணுமோ அதே மாதிரி மடக்கி உள்ளே விட்டுட்டு லாஸ்ட் ஹூக்கை நம்ம அடக்கி போகிறோம். அதாவது நீண்டுட்டு இருந்த பகுதியை உள் பக்கமாக மடக்கி விட்டு நம்ம வந்து லாஸ்ட் வியை நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு வியோட ஆரம்பத்துலேயும் சரி முடிவோடையும் சரி நான் கெட்டி தையல் போட்டுப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடக்கத்துலேயும் கெட்டி தையல் போடுவேன், முடிவுலையும் கெட்டி தையல் போடுவேன். இப்போது இந்த வி வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. லைனிங் மட்டும் வச்சு வி வைக்கிறத விட இது என்னமோ எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி தெரியுது. இனி அடுத்தால வி வைக்கும்போது பார்க்கலாம், ஹூக்கு பட்டி வைக்கும்போது பார்க்கலாமா. அதே தான் 2 இன்ச்சை மடித்து எடுத்துக்கிறோம். 1 இன்ச்சு இருக்குமா, இதை நம்ம வி வைக்கும்போது எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். வி வச்சுட்டு ஹூக் வைக்கும்போது என்ன பண்ணுங்கள், 2 ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துட்டு வைங்க. வச்ச பின்னாடி நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். இப்போது நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு எப்படி அடித்து விடுவோமோ அதே மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. திருப்பி அமுக்கடி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கீழே மட்டும் இப்படி மடித்து விட்ருங்க. சரிங்களா. மேலே நீங்கள் இப்போது 2 வாட்டியுமே நீங்கள் மேலே மடிக்க வேண்டாம். இப்போது நீங்கள் அப்படியே ஃபூட்டரை விட்டு நூலை வெளியே எடுக்காமல் அப்படியே திருப்பிக்கோங்க. இனி அப்படியே டேனா மாதிரி வந்து இனி திருப்புங்க. திருப்பி ஓரமாக அடிச்சுட்டு வாங்க, இழுக்காதீங்க, இழுக்கக்கூடாது. இனி நம்ம மேலே எக்ஸஸாக நிற்கிற கிளாத்தை மடித்து உள்ளே விட்டுடலாம். இது இப்படி தான் வரும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே நீட்டாக மடித்தாலும் அதை ஒரு உள்ளே தள்ளி விட்டுருங்க. இனி இப்படி ஃபினிஷ் பண்ணி முடிங்க. எந்த விதமான சிலும்பலும் உங்களுக்கு ஒரு நூல் அளவு கூட வெளியே தெரியாமல் இந்த ஃபினிஷிங் உங்களை பக்காவாக ஃபினிஷ் பண்ணி விட்டுரும் ப்ளவுஸில் இருந்து. சரிங்களா. இப்போது நம்ம இந்த ஹூக் பட்டியும் வச்சு முடிச்சிட்டோம். இனி லாஸ்ட், அதாவது ஃபைனலாக நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன், கையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொருத்தி வச்சாச்சு இல்லையா, கிராஸ் வந்து முன்பக்க கிராஸ் வந்து மாறிடாமல், அதாவது முன்பக்க கிராஸு ஃப்ரண்ட் பீஸில் வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச்சோட ஷோல்டருக்கும் சென்டர் நாச்சுக்கும் நடுவில் வச்சு 1 இன்ச்சு கீழே இறக்கி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கை பொறுத்துறது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியலனா கரெக்டாக கை பொறுத்துவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை விட அது ஈஸியாகவே புரியும் நான் நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் கை பொருத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதிரி சில நேரங்களில் வீயாட்டு தூக்கிட்டு வரும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல இந்த மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. எக்ஸஸான கிளாத் வந்து உள்ளே நகண்டு நம்ம எக்ஸஸான துணியை வெளியே தள்ளி விட்டுரும் இந்த மெத்தட். நீங்கள் அதனால் அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, பக்காவாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதை நம்ம அடித்து முடிச்சிட்டோமா, நீங்கள் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றுமே சும்மா சொல்லிடலன்னு பார்த்தா தெரியுதா. அந்த இடம் அதாவது ஒரு மாதிரி கூம்பாட்டெலாம் வராமல் உங்களோட கிராஸோட பேக்கோட சூப்பராக ஃபினிஷ் ஆகும். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து புரியலைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் திரும்பவும் உங்களுக்கு அதே கை பொறுத்துறது எப்படின்ட்டு நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தருவேன். 2 அடி போட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா. 2 அடி போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ஹெம்பிங்காக நம்ம வந்து 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இந்த ப்ளவுஸில். இதை வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து ஹெம்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி கை பொருத்தினதில் உள்ள சிலும்பலை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நூல் பிரிஞ்சு வந்து நின்றதை நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இனி 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்,
கையையும் ஆம் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குது, 1 இன்ச் இருக்குது. அந்த 1 இன்ச்சை நான் இந்த மாதிரி இந்த கையில் மார்க் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம மார்க் பண்ணாமல் நீங்கள் மடிக்கும்போது ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை மடக்கி எடுத்துட்டு, உங்களுக்கு பிகினர் இதை நான் மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன்னா உங்களோட தையலோட அகலத்தை கூட்டி வச்சுட்டு இதில் ஒரு அடி போட்டுக்கோங்க. திருப்பி லாஸ்ட்டில் நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது இதை ஹெம்மிங் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இடம் ஷோல்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் சமமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஷோல்டரோட அதாவது முன்பக்கம் ஆம் ரவுண்டு அதிகமானாலோ இல்லாட்டி பின்பக்கம் ஆம் ரவுண்டு வந்து அதிகமானாலோ உங்களுடைய ப்ளவுஸ் ஃபிட்டிங்கில் மாற்றங்கள் வரும். ஒன்று ஆம் லூஸ் ஆகும், முன்பக்கம் ஆமும் பின்பக்கம் ஆமும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது லூஸ் ஆகும், ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும். இனி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைட் ஜாயின் எல்லா அளவுகளையும் ரொம்ப கவனமாக நீங்கள் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். பேக்கு இடுப்பு பக்கம் பின்னாடி முன்னாடி எல்லாமே நான் மார்க் பண்ணுவேன். சாதாரணமாக ஒரு மார்க்கிங்கை வச்சு நான் பொத்தாம்பொதுல அளந்துட மாட்டேன். முதல்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹிப் பெல்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் முதுகு தண்டு பின்னாடி முதுகு பக்கமாக இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணி அதை கீழே வந்து நான் குறிச்சிப்பேன், சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? நான் அதை எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேனா? சரி, இப்போ பார்க்கலாம். பேக்கோட அளவு நான் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 7.5 இன்ச், அதாவது 15 இன்ச் இருக்குது. 7.5. இப்போ 2 பக்கமும் பேக் மார்க் பண்ணிட்டேனா, நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணதை ஒருவேளை எடுக்காமல் விட்டணும்னு நினச்சேன். இப்போது ஃப்ரண்ட் பெல்ட்லேயும் 7.5 இருக்குது. அதை அந்த 7.5 நீங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பேக் மார்க்கும் ஃப்ரண்ட் மார்க்கும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதன்படி நீங்கள் நகட்டி வச்சுக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. கீழே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஆம் ரவுண்ட் பக்கம் பக்காவாக வந்து சீட்டிங் ஆகிக்கும். இப்போது கை ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அந்த கை ரவுண்டில் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. 2வது முக்கியமான விஷயம், உங்களோட இடைக்கை அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்காவான கை வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து வேறு மார்க் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் ஒரு வீ கட் கொடுத்துருக்கேன். அந்த வீ கட்டில் நம்ம பொருத்த போகிறோம். ஷோல்ட்ரு கரெக்டாக நீங்கள் சென்டர் பிடிச்சிருந்து கரெக்டாக இருந்து அந்த வீ கட்டில் கரெக்டாக ஸ்டிச் விழுந்துனா நீங்கள் இதில் வேறு எதையுமே அளக்க தேவையில்லை. இப்போது நம்ம வந்து இதில் 3 தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் போக போக பிரித்து விட்றதுக்கு எல்லா கஸ்டமருமே கேட்பாங்க. ஒரு தையலோடு நிப்பாட்டாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க. இப்போது இதை நம்ம போட்டு முடிச்சுட்டு சைடில் உள்ள சிலம்பில் கட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கை ஃபினிஷிங்க்கு போயிடலாம். போட்டாச்சு. போடும்போது ரொம்ப சுருக்கங்கள் வராமல் கொஞ்சம் கவனமாக மெதுவாக எடுத்து போட்டுட்டு ஆனால் கெட்டி தையல் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் பிரித்து விடும்போது ஒவ்வொரு தையல் சும்மா தானே நிற்கும். அப்போ நீங்கள் வந்து கெட்டி தையல் கண்டிப்பாக போடணும். தெரியுதுங்களா? ஃப்ரண்ட் பக்கம் இடுப்புக்கும் பேக் பக்கம் இடுப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்திருக்குன்னு. இதை வச்சு நம்ம ஒரே நேர் வச்சிட முடியாதுல்ல. இப்போ ரொம்ப அதிகமாக முன்னுமாக நிற்கிற கிளாத்தை நீங்கள் அடித்து விட்ருங்க. இனி நல்ல பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக அந்த ஆம் ரவுண்ட்லாம் ஒரு புள்ளி கூட மாறாமல் சூப்பராக ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு. இனி நம்ம அந்த பக்கமும் கை பொருத்திக்கலாம். கை பொருத்தும் போது ரொம்ப கவனமாக பொறுத்துங்க. ஷோல்டரோட சென்டரில் கொண்டு வைங்க. 1 இன்ச்சு இறக்கி, அதாவது 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. அப்படி அடிக்கும்போது அந்த ஷோல்டர் மேலே கரெக்டாக அந்த ஷோல்டரில் கை பக்கத்தில் சுருக்கங்கள் விழாது. தெரியுதுங்களா? 1 இன்ச் நான் கோடு போட்டிருக்கேன்னா அந்த 1 இன்ச்சில் தான் சென்டர் ஷோல்டரோட கீழே 1 இன்ச்சில் தான். அது ஃப்ரண்ட் பீஸாக இருந்தாலும் சரி பேக் பீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் 1 இன்ச் இறக்கிடுங்க. இறக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நம்ம திருப்பி செகண்ட் அடி 2வது அடி போடுவோம்ல, திருப்பி இப்படி போகும்போது அந்த ஷோல்ட்ரு பக்கத்தில் நம்ம எக்ஸஸாக அந்த வி மாதிரி நிற்கக்கூடிய இடங்கள் இப்படி சுருண்டு வரும்போது நம்ம அதை வெளிப்பக்கமாக நீ வெளியே போக வேண்டிய துணி நீ வெளியே போ அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுருவோம். தெரியுதுங்களா? இந்த சுருக்கம் இப்படி நிற்கா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? வெளியே தள்ளி விட்டுருங்க. வெளியே தள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்களோட துணியை அதில் சுருங்கி நிற்க போகுது, நிற்காது. அதனால தான் நான் இந்த ஒரு மெத்தடை நான் உங்களை ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த ஒரு இடத்த நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கை வந்து ஷோல்டர் பக்கத்தில் ரொம்ப அருமையாக
ஃபிட்டிங் கொடுக்கும். இப்போ நம்ம கையை பொறுத்து எடுத்துக்கிட்டோம், திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா 2 தையல் போடுறோம் இல்லையா? இப்போது இதையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது நிற்குமா? நிற்காது. அழகாக ரவுண்டாக உங்களோட ஷோல்டரு வந்து கை வந்து ஏற்றிருக்கோம் நம்ம. இப்போது இதை 2வது அடி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு ஆம் ரவுண்டோட அந்த சிலம்பல் பகுதி எதுவும் இருந்துன்னா நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு போன கையை எப்படி ஜாயின் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி இந்த கையையும் நம்ம ஜாயின் பண்ணி விட போகிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நாச் கொடுத்துக்கோங்க. நாச் கொடுத்துட்டு நம்ம அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தையலோட தூரத்தை அதிகப்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி ஹெம்மிங் பண்ணும்போது நீங்கள் அதை பிரித்து விட்டுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா? இடுப்பு பக்கத்தில் பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அளந்து மார்க் பண்ணி அந்த மார்க் 2ஐயும் ஒரே இடத்துல வச்சு நம்ம பொருத்த போகிறோம். கை வட்டத்தோட அளவை நீங்கள் மார்க் பண்ணி போட்டுல வச்சுருங்க. ஏன்னா நம்ம மற்ற அளவுகள் எடுக்கும்போது அந்த துணி வந்து விலகாமல் கரெக்டாக அதில் உட்காந்துக்கும். இனி நம்ம அந்த வி வந்து இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன பீஸில் ஷோல்டரை சென்டர் பண்ணி வி வந்து மேலே இருந்தது, நம்ம அப்படியே அடித்து எடுத்துட்டோம். இதில் வந்து வி வந்து கீழே இருக்கும். அதை எப்படி அடிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடுப்பு பெல்ட்டை மார்க் பண்ணிட்டோமா 7.5, பேக் இடுப்பு வந்து 15, நம்ம அதை 2 சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். மார்க்கிங்கை கொடுத்துட்டோம். இனி இந்த இருக்கா ஷோல்டரை இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த ஆம் ரவுண்டு இல்லையா? அதை ஷோல்டருக்கு ஏற்றவாறு முன்னாடி பின்னாடி நகட்டிக்கோங்க. இந்த வி பக்கம் அந்த மேலே விரலை இப்படி வச்சுட்டு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பக்காவாக ஃபிட்டிங் வர்றதுக்கு நான் பொறுப்பு. இந்த மெத்தடில் நீங்கள் பொருத்தும்போது உங்களுக்கு வந்து இடுப்பு அதாவது ஆம் ரவுண்ட்லைக்கும் ஃபஸ்ட்டு ஹூக்குக்கும் நடுவில் ஒரு இழுவை கொடுக்கும் ப்ளவுஸு. அந்த ஃபால்ட்டுலாம் இந்த மெத்தடில் கண்டிப்பாக வராது. உங்களுடைய ஃப்ரண்ட் பக்கம் வந்து ரொம்ப அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்ட்ரு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அதை கவனமாக வச்சுட்டு இப்போ அடிக்க ஆரம்பிங்க. இந்த கீழே இருக்க வி பக்கத்தில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத திரும்ப நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கை நம்ம தாராளமாக அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இது அதே மாதிரி தான் இதையும் 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 3 தையலுங்கிறது ஒரு ப்ளவுஸோட அளவுக்கும் முக்கியம், நம்ம கஸ்டமரோட ஹாப்பினஸ்க்கும் முக்கியம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். குண்டானா நம்ம இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குண்டாக போகிறதும் மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் குண்டாகிறது இல்லை, அப்படியே தான் மேக்ஸிமம் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷம். அதனால் நம்ம அதை கண்டிப்பாக விரும்பி தான் ஏற்றுக்கணும். இப்போ நம்ம இதை 3 தையல் போட்டுட்டு சைடில் அதிகமாக இருக்கிறதையும் வளைவாக இருக்கிற பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரொம்ப மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக போட்டு நீங்கள் இதை ஒரு பக்கமாக ஓட விட்டுட்டே நீங்கள் இதை அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதை மேற்கொண்டு உங்களுக்கு நான் என்னெல்லாம் மாற்றிக்கணும், இன்னும் என்னெல்லாம் சொல்லித்தரணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய நீங்கள் எது சொன்னாலுமே நான் ஏற்றுக்கிறேன், தப்புனாலும் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு நான் இதை பார்த்து நீங்கள் ஒருத்தவங்க கற்றுக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். என்னோடய வீடியோ வந்து வீண் போகலைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக ஃபினிஷ் ஆகி வந்துடுச்சு. ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிறதுல இந்த நூல்லாம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் இப்படி தான் கிடச்சிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.